ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏசியோட அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். முன்னாடி நம்ம நார்மல் ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்டில் எல்லோரும் இன்வெர்ட்டர் ஏசி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்வெர்ட்டர் ஏசி எப்படி அது ரன் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 24 டிகிரி சென்டிகிரேடு இன்வெர்ட்டர் ஏசியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, வெளியில் டெம்பரேச்சர் ஒரு அரௌண்டு 40 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆகும்போது இது நம்ம ரூம் டெம்பரேச்சரை 24 டிகிரி சென்டிகிரேடுக்கு கொண்டு வர்றதுக்கு மெஷின் ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது கரண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். வென் இட் ரீச்சஸ் 24 டிகிரி சென்டிகிரேட் மெஷின் ஸ்லோவாக ரன் ஆரம்பிச்சிடும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். பிகாஸ் இட் மெயின்டைன் த 24 டிகிரி சென்டிகிரேட் இன்சைடு த ரூம். அந்த 24ஏ தான் மெயின்டைன் பண்ணோம். டெம்பரேச்சர் மறுபடியும் குறைக்கிறதுக்கு தேர் இஸ் நோ வே. அப்போ இட் டசன்ட் வித்ட்ரா த கரண்ட். அதே சமயத்தில் நம்ம ஆர்டினரி ஏசி, முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் ஆர்டினரி ஏசி தான் இருக்கும். அந்த ஆர்டினரி ஏசி என்ன செய்யும்னா, அதுவும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். 24 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆகுறதுக்கு கரண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். 24 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆன உடனேயே அது கட் ஆஃப் ஆயிரும். கரண்ட் சப்ளையை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது இந்த 24 எகெயின் 25 26ன்னு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது எகெயின் மெஷின் வில் பி ஸ்டார்டட். மெஷின் ரன் ஆக ஆரம்பிக்கும், இது வித்ட்ரா த கரண்ட். ஸோ கரண்ட் பில் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த நார்மல் ஏசியில். இதே நம்ம இந்த இன்வெர்ட்டர் ஏசி 24லேயே மெயின்டைன் ஆகிறதுனால இது கரண்ட்டை கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு செலவாகும். இன்னொன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, இன்வெர்ட்டர் ஏசியோட அந்த பார்ட்ஸ் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம புதுசாக வாங்கும்போது இட் மச் காஸ்ட்லியர். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ். இதே நார்மல் ஏசி பார்ட்ஸ் கம்மியான ப்ரைஸில் நமக்கு கிடைச்சிரும். பட் கரண்ட் வைஸ் நமக்கு இன்வெர்ட்டர் ஏசி நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.